அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எனது பெயர் குருமணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நான் பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷமா இந்த ஜோதிட துறையில இருக்கேன். என்னுடைய 15 வருஷ ஆராய்ச்சியில திருமணம் எப்படி நடக்கும், திருமணம் எப்படி துல்லியமாக திருமண வயதை சொல்ல முடியும் ஒரு ஜாதகத்தில் அப்படிங்கறது நான் இப்ப அதுல மும்முரமா நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதை சரிவர சொல்லி செயல்படுத்தி வெற்றி பெற்றுட்டு வரேன். அப்போ இப்ப நாம பார்க்கக்கூடியது என்னன்னா, நான் முதல் ஒரு பதிவுல பாத்தீங்கன்னா 2ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 10ஆம் பாவகம் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து வயதை சொல்லுதல் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஆனா அதுல நிறைய பேர் 2ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 10ஆம் பாவகத்தில் கிரகம் இல்லைன்னா எப்படி வயசு சொல்றது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இந்த 2ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 10ஆம் பாவகம் எந்த வீட்டில் போய் இந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டில் எந்த கிரகத்துடைய தொடர்பு பெறுகிறதோ அந்த வயதை சொல்லலாம். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா 2ஆம் பாவாதிபதி போய் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அது சுக்கிரனுடைய வீடுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த வீட்டுல அந்த 5ஆம் வீட்டுல செவ்வாய் சேர்ந்து இருக்கிறார். அப்போ அந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் எத்தனை வயது? சுக்கிரனுக்கு 20 வயது, செவ்வாய்க்கு 7 வயது. 27 வயதுல திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கிரகங்களுடைய அமைப்புல என்னென்ன கிரகங்கள் இந்த செவ்வாய் சுக்கிரனை பார்க்கிறதோ அதை மாதங்களாக கணக்கு போட்டு இந்த வயசு இந்த மாசத்துல திருமணம் நடக்கும் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா எல்லா ஜாதகர்களுக்கும் 2, 4, 7, 10 அந்த பாவங்களுடைய தொடர்பு இல்லாம திருமணம் நடக்காது. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் கன்னி லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப அதுல 2ஆம் லக்னம் துலாம். அப்ப துலாம் ராசிங்கிறது ஐப்பசி மாதம் வரும். அதுக்கு 4ஆம் லக்னம் குரு. அப்ப குருவுடைய மார்கழி மாசம் இல்லைன்னா பங்குனி மாசம். அதுக்கு அடுத்தது 7ஆம் இடம் உங்களுக்கு குருவுடையதுதான் துலாம் லக்னத்துக்கு, கன்னி லக்னத்துக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடம் நமக்கு ஆனி மாதம். அப்படி இந்த மாதங்களுடைய தொடர்பு இல்லாமல் அவருக்கு திருமணம் வராது. அப்ப இந்த 2, 4, 7, 10 தான் அந்த திருமண மாதத்தையே தீர்மானிக்கும். இதுல ஒரு மாற்றம் வருது அந்த மாதம் அப்படின்னா அங்கு சனி பகவான் தொடர்பு கொண்டால், அங்க ஒரு மாற்றம் வரும். அப்ப சனி பகவான் தொடர்பு கொள்றப்போ சனி பகவானுடைய மாதங்களில், அதாவது தை மாதம் சொல்வதும் சனி பகவானுடைய மாதம் தான், அது மகர ராசியை குறிக்கும். மாசி மாதம் என்பதும் சனி பகவானுடைய மாதம் தான், அது கும்ப ராசியை குறிக்கும். அப்படி இந்த சனி பகவான் தொடர்பு கொள்ளும் போதுதான் அங்க இந்த மாதத்தில் ஒரு மாற்றம் வரும். இல்லைன்னா 90% 2ஆம் அதிபதியுடைய மாதத்திலோ, 4ஆம் அதிபதியுடைய மாதத்திலோ, 7ஆம் அதிபதியுடைய மாதத்திலோ, 10ஆம் அதிபதியுடைய மாதத்தில் தான் திருமணம் நடக்கும். இந்த திருமண கிழமைகளும் அதை சார்ந்தே வரும். இல்லை என்றால் அந்த பாவகத்தில் உங்களுக்கு எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிழமைகளை சார்ந்து வரும். அப்போ அந்த பாவகத்துல என்ன, இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா 4ஆம் பாவகத்துல இப்போ 5ஆம் அதிபதி இருக்கிறார் அப்படின்னு எடுத்துங்களேன். இப்ப 4ஆம் பாவகம்னா என்ன அப்படின்னா, இப்ப மேச லக்னம்னு வச்சுக்கீங்க. மேச லக்னத்துக்கு 4ஆம் பாவகம் என்னது? சந்திரனுடைய வீடு, கடகராசி. அப்போ இந்த கடகராசியில நமக்கு 5ஆம் அதிபதி சூரியன் போய் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா அங்கே ஆவணி மாதம் திருமணம் வருகிறது. அப்போ இந்த 5ஆம் அதிபதி அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த 4ஆம் இடத்தை இயக்குகிறார் அப்படின்னு அர்த்தம். அதே போல இப்போது 7ஆம் இடம், 8ஆம் அதிபதி உட்கார்ந்து இருக்கார். அப்போ நீங்க ஒரு துலாம் லக்னம்னு எடுத்துக்கீங்க. துலா லக்னத்துக்கு 7ஆம் இடம் என்ன? மேசம். அப்ப மேசங்கிறது அதே துலாம் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன் போய் மேசத்துல உட்கார்ந்து இருக்கார். அப்போ இந்த சுக்கிரன் மேசத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்ன பண்றாருன்னா அங்க வைகாசி மாதத்தையோ மீண்டும் ஐப்பசி மாதத்தையோ அங்க தொடர்பு பெற வைக்கிறார். அப்போ அந்த பாவகத்தில் போய் இருக்கும் பொழுது அந்த பாவக குணத்துக்கு செயல்படுகிறார்கள். அப்படிங்கிறது தான் நாம இப்ப யாரு வீட்லயே இருந்தாலும் சரி, அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சீங்கன்னா உங்க கல்யாண தேதி எழுதி பார்த்து உங்க கல்யாண மாதம், தேதி, கிழமை, லக்னம் அதையெல்லாம் போட்டீங்கன்னா இந்த 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி தொடர்பு பெறாமல், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு பெறாமல் உங்களுக்கு அந்த திருமணமோ சுபகாரியங்களோ நடக்காது. ஒரு சுபகாரியம் நடக்கணும்னா இந்த பாவங்கள் இயங்கினா மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா இந்த பாவங்களுடைய தினங்கள்ல தான் நடக்கும். இதுக்குதான் முடிவு பண்ணுவாங்க ஒரு ஜாதகத்துக்கு. அப்போ அதை நாம துல்லியமா எடுத்து அது எந்தெந்த விஷயத்துல செயல்படுது, அதுல சூட்சுமம் என்ன, பிராணம் என்ன, வாயு என்ன, இதெல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா துல்லியமா முகூர்த்தம், தேதி, கிழமை, தாலி கட்டும் நேரம் எல்லாத்தையும் எழுதி எடுத்துடலாம். அப்படி எடுத்து உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ இந்த 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவத்தில் கிரகம் இல்லை என்றால் அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு இணைகிறதோ அது 5ஆம் வீடாக இருந்தாலும் சரி, 8ஆம் வீடாக இருந்தாலும் சரி, அந்த வயதை சேர்த்து சொன்னோம்னா கரெக்டா வரும். அதே மாதிரி இந்த வயதை எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா வக்ரகிரகங்கள் சம்பந்தப்பட்டால், வக்ரகிரகம் என்றால் தூண்டாடுதல், இரண்டாக பிரிதல் என்று அர்த்தம். அப்ப இந்த வக்ரகிரகத்துக்கு சம்பந்தப்படக்கூடிய அமைப்புல இந்த 2, 4, 7, 10 வரும்போது அதில் இப்போ ஒரு 20 வருஷ கிரகம் அப்படின்னா சுக்கிரன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 10 வருஷத்தை எடுக்கணும், 10 வருஷத்தை விட்டுறணும். நீச்ச கிரகங்கள் இருக்கும்போது அந்த வயசை சேர்த்த கூடாது. நீச்ச கிரகங்கள் இருக்கும்போது வயதை சேர்த்தினால் அந்த வயது செயல்படாது. ஏன்னா அதுவே நீச்சமாகி போயிடுச்சு. அப்ப அந்த வயது செயல்படாது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த திருமண வயதில் இருக்கும்போது இவ்வளவு ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 2, 4, 7, 10 சம்பந்தம் இல்லாமல் ஒருவருக்கு திருமணமோ, திருமண தேதியோ, திருமண தினமோ, திருமண முகூர்த்தமோ, லக்னமோ